இந்த இந்தியாவில் உள்ள எல்லா ஆக்ட்ரஸ் தமிழ், இந்தி, மலையாளம் எல்லாத்தையும் போடுங்க. 1000 கோடி ரூபாய் யாருக்கு பட்ஜெட் போட்டு எடுக்க முடியும்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அப்ப அவருடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஸோ அவருக்கு கன்ஃபார்மா தெரியும் எதுக்காண்டி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. நம்ம ட்ரைலரை வச்சே இதுதான் சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது. அந்த தேவையான சீனை எதுக்காண்டி வச்சாங்க? ஒண்ணுமே இல்லை. ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து ஒரு பொண்ணை, இந்தியா பொண்ணை வந்து நான் ரேப் பண்றான்னு வச்சுக்கங்களேன். அவன் என்ன பண்ணுவான்? அதை ராவா காமிக்கும் போது சில விஷயங்கள் தேவைப்படலாம், ஆனா வச்சிருக்காரான்னு தெரியல. இதே கன்னடத்துல ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி சொல்லியிருக்குது, கர்நாடகாவிலே ஒன்னு இருக்க விட மாட்டேன், பெண்களை தாழ்த்தி பேசலாம் அப்படின்னு சொன்ன போது அழகா சிரிச்சுட்டு சூப்பரா பதில் சொன்னாரு. நீங்க மெயின் பிக்சரை பார்த்துட்டு சொல்லுங்க மேடம், நான் கேட்டுக்கிறேன். இங்க இருந்து போகணுமா, போயிடுறேங்கிறப்பல. அப்ப அவ்வளவு கான்பிடென்ட் உள்ள ஒரு ஆளுக்கு ஒரு ட்ரெய்லரை வச்சு அவரை நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. என்னை பொறுத்தவரை இந்தியாவில வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அடுத்து ஷாருக் கானுக்கு அடுத்து என்னைய பொறுத்த டாப் ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு யஷ் தான். இந்த 3 பேருக்கு தான் இந்திய அளவுல 1000 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு எடுக்க முடியும்.